வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சாட்டையை சுழற்றிய ஸ்டாலின், கொண்டோடு விலகிய திமுக புள்ளிகள், பரபரப்பான தூங்கா நகரம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது மதுரை மாநகராட்சியில் தான் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் நினைவு நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மேயர் இந்திராணி அவர்கள் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாராம். இந்த நிலையில் தான் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர் பதவி விலகும்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் உத்தரவிடப்பட்டுள்ளதாம். தகவல் வெளியான நிலையிலே அவர்கள் பதவி விலக இருக்கின்றனராம். தமிழகத்தில் சென்னைக்கு கோவைக்கும் அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சி 3வது இடத்தில் உள்ளதாம். இந்நிலையில் தான் நடப்பு ஆண்டில் மதுரை மாநகராட்சி பட்ஜெட்டில் 1480 கோடி மதிப்பில் பட்ஜெட் ஒன்றில் தாக்கல் செய்தனராம். அது குறிப்பாக 370 கோடி ரூபாய் தான் சொத்து வரி கணக்கு என காட்டப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதுக்கோ சொத்து வரி உயர்த்தப்பட்ட கூடுதலாக 250 கோடி அளவில் கிடைத்திருக்கும் என பொருளாதார வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கராஜன் அவர்களும், மண்டல 3 தலைவரின் நேர்முக உதவியான தனசேகரன், உதவி வருவாய் ஆய்வாளர் குமரன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சதீஷ், உதவி ஆய்வாளர் ராஜேஷ் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணைதான் இதில் திமுக மண்டல தலைவர்களும் மீதும் சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறை கூறுகிறதா. இதை அடுத்துதான் மண்டல 3 தலைவர் பாண்டிச்செல்வி, மண்டல இயக்குனர் தலைவி சரவணன், புவனேஸ்வரி மற்றும் மண்டலத்தின் 5 தலைவிகளும் சுவிதா ஆகியோரிடம் அவரது கணவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றுதான் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள், மாநகராட்சி அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியனர், ஆணையர் சித்ரா விஜயன் ஆகியோரும் முன்னிலையில் விசாரணை நடக்கப்பட்டதாம். இந்த விசாரணையில் தான் மேயர் இந்திராணியின் திமுக மண்டல தலைவரான பாண்டிச்செல்வி அவர்களும், சரவண, புவனேஸ்வரி, கவிதா, முகேஷ் சர்மா, நகர அமைப்பு வரி விதிப்பு குழு தலைவர் ஆனந்த மூவேந்திரன், கண்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டாராம். அவர்களிடையே தனித்தனிப்பட்ட முறையில் தான் விசாரணையும் நடந்ததாம். இதைத் தொடர்ந்தான புகாருக்கான அனைவருமே ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் வற்புறுத்தியாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் குறித்து மதுரை மாநகராட்சியே 4 மண்டல தலைவர்களும் 2 குழு தலைவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தார். மேலும் மதுரை மேயர் இந்திராணிக்கு கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.